அப்போ நீ முருகா அந்த பொண்ணை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். ஆனா அந்த பொண்ணு வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ தான் என்னோட காதலை எப்படியாவது சேர்த்து வைக்கணும் முருகா. அம்மா யார் ஒத்துக்க மாட்டேங்கிறா? அந்த பொண்ணோட அப்பா அம்மாவா? இல்ல அவங்க இல்ல. அப்புறம் யாரு? அந்த பொண்ணோட அண்ணன் தம்பி யாராவது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா? இல்ல அவங்க இல்ல. வேற யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறா? அந்த பொண்ணு தான் ஒத்துக்க மாட்டேங்கிறா முருகா. என்ன உருள் இருக்கா? ஏய், என்ன எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல என்னையும் ஒரு ஆளா மதிச்சு ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல இப்படி 1008 பிரச்சனையை கொடுத்தேன்னு நினைக்கும் போதுதான் பெருமையா இருக்க முடியுதா? ஓஹோ பாஸ், அவன் உங்களை கலாய்க்கிறான் பாஸ். டாய் இருடி வச்சுக்கிறான் உன்னைய வச்சு கோத்து விட்டுருச்சே. என்ன இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கான்? டாய் கோயிலுக்கு வந்து என்ன கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்துருக்க? நீ வேற முருகா, 4000 ரூபா இருக்கும் பிராண்டட் செருப்பு. இப்படி போயிட்டு வரதுக்குள்ள காணோம். ஐயோ, செருப்ப களவான்ட்டு போயிட்டாங்களா? எந்த களவாணி பயன் தெரியலையே. சரி விருதா, செருப்பு தானே, வேற வாங்கி தர விடு. அப்படியா சொல்ற? அப்ப சரி, நான் என் செருப்பைய போட்டு போனேன். காசு ஈசு தேவைப்பட்டா வரேன். ஏய், நீதான் களவாணி போயலாடா. போட்டோலாம் தொடர்ச்சி வைக்கும் போதே நினைச்சேன் பையன் எங்கேயோ செம்மையா வாங்கியிருக்கான்னு. முருகா சரி சரி, ஆனா என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி பயப்படாத. அதான் நான் இருக்கேன்ல. மாட்டீங்களா? ஓடிதா முருகா, மவனே செத்தனா. அப்பனே முருகா, நான் முன்ன மாதிரிலாம் இல்ல முருகா, ரொம்பவே தெரிஞ்சிட்டேன். நீதான் என்ன காப்பாத்தணும். அது இவ்வளவு ஆனதா இருக்கா? டாய் ப்ரோ சும்மாடியா டாய். ஐயோ முருகா, என்ன இந்த பக்கம் பேல வச்சு வாயிலே குத்திருக்க? ஒழுங்கா ஓடிது. சரி முருகா, நீ கோவமா இருக்க போல, நான் அப்புறமா வரேன். முருகா நீயா? கோடி மலைகளிலே கொடுக்கு மலை எந்த மலை? லேண்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்னடா வேணும் உனக்கு? இல்ல முருகா, உங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். அல்ல ஆன போ. சரி என்ன வேணும்? உங்க கூட லோகன் ஒருத்தர் இருப்பார்ல, அவரை இன்டர்வியூ பண்ணலாம்னு வந்திருக்கேன் முருகா. இன்டர்வியூ? சாரு என்ன கிழிச்சிட்டாரு அவருக்கு இன்டர்வியூ? ஏன்னே தெரியலையா? தெரு தெருன்னு முழிக்காம உள்ளவா. ஒரு ரூம் யாருங்க? ப்ரோ லோகன் ப்ரோ இன்டர்வியூக்காக குமுதம்ல இருந்து வந்திருக்கோம். அவரு ஊருக்கு போயிருக்காரு. ப்ரோ அவர் தான் ப்ரோ வர சொன்னாரு. அவர் இல்லைங்க. ஒண்ணு இல்ல, உங்களை பார்க்கத்தான் வந்திருக்காங்க. உட்காருங்க, வர சொல்றேன். ஏதோ குமுதாமா. யாரும் இல்லை என்று நின்றால் கந்தன் வருவான், ஒன்றுமில்லை என்று சொன்னால் கந்தன் தருவான். துன்பம் என்று வந்தால் அங்கே ஜீலன் வருவான், வெற்றிகளை அள்ளி அள்ளி கையில் தருவான். செந்தூர் வேலா, செந்தூர் வேலாவும் வேலை என் போன்ற ஏழை கண் தேடக்கூடாதா? கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள், வந்தவினை தீர்ந்துவிடும், மற்றவற்றை தள்ளுங்கள். நான் அவனை நம்புறேன். நிறைய பேர் என்ன கேள்வி செஞ்சுட்டு இருக்காங்க, எங்க உன்னோட கடவுள் எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் நீ இருக்கன்னு எப்படி சொல்றது? அவங்கள நான் எப்படி நம்ப வைக்கிறது? நான் சொல்றத முதல்ல கேளு. கண்ணு, மூக்கு, கையி, காலு, காது இதெல்லாமே வெளியவே இருக்கும். அது எல்லா கண்ணுக்கும் தெரியும். பிரெயின், ஹார்ட், கிட்னி, லிவர் இதெல்லாமே உள்ளதா இருக்கும். அது ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் தெரியும். இது எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்ச உங்களால உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரிதான் நானும் எங்க இருப்பேன், எப்படி